ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் 2 kg வெனிலா கேக் எப்படி டாலாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேயே உங்களுக்கு ரெசிபி அப்புறம் வந்து ப்ரைஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 2 கிலோவுக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பவுலில் ஜல்லடை வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். மைதா வந்து அதிகமாக இருக்கிறனால கொஞ்சமாக சலிச்சுட்டு அதிலே வந்து 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். என்கிட்ட இந்த வீடியோ எடுக்கும்போது 1 டீஸ்பூன் எங்கேயும் மிஸ் ஆகிட்டதுனால 1/2 டீஸ்பூனில் ஒரு 4 டைம் பேக்கிங் பவுடரும் 2 டைம் வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு சலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு க்ளீனான பவுலில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு ஒரு 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோங்கிறதுனால 8 முட்டை மீடியம் சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே வந்து ஒரு 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். 2 கிலோங்கிறதுனால நம்மக்கிட்ட வந்து 1/2 டீஸ்பூன் தான் கையில் இருந்ததுனால நான் ஒரு 4 டைம் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது உங்ககிட்ட 1 டீஸ்பூன் இருக்குன்னா 2 டைம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து 1/2 டீஸ்பூன் இருக்கிறனால 4 டைம் எடுத்திருக்கேன். அதாவது வெனிலா எசன்ஸ் 2 கிலோவுக்கு 2 டீஸ்பூன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போது 2 கிலோவுக்கு 2 கப் சுகர் ஆட் பண்ணணும். கிரானுலேட்டட் சுகர் அப்படின்றதுனால 3/4 கப் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டாண்ட் பீட்டரில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகரும் எக்கும் நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ரெசிபி எல்லாமே இந்த ஒரு வீடியோலேயே காட்டணும். அதனால் வந்து ரொம்ப ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1/2 கப் பாலும் சலிச்சு வச்சுருந்த மைதாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது 2 கிலோ டால் கேக்குக்காக 2 7-inch பேனில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் வந்து நீங்கள் சைடுலேயும் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த பேட்டரை வந்து 2த்துலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டின்னை விட கொஞ்சம் ஹைட்டாகவே கேக் வரும், அதனால் வந்து சைடில் வந்து அந்த பேப்பர் கொடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் ஆகும். 2 கிலோ கேக்குங்கிறதுனால நல்லா பேக் ஆகி கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா வந்து டின்லேருந்து நீங்கள் அன்மோல்டு பண்ணிக்கோங்க. கேக் ஆறிட்டுருக்கிற கேப்பில் நான் விப்பிங் க்ரீமை பீட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம சேனல்லையே விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்டிஃப் பீக்காக பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங்லேயே நான் வந்து வேறு ஒரு பாக்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து நம்ம டாப்பில் டிசைன் பண்ணுற வரைக்கும் நம்ம உள்ளே வச்சு வெளியில் எடுத்து அப்படி பண்ணும்போது க்ரீம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து டெக்கரேஷன் பண்ணுற அளவுக்கு நான் க்ரீமை கொஞ்சமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போது ஒரு 10-inch போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணி ஒயிட் சாக்கோ சிப் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஃபில்லிங்க்கு ஏதாவது இந்த மாதிரி ஒயிட் சாக்கோ சிப் இல்லை வந்து அந்தந்த கேக்குக்குள்ளே க்ரஷ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். வெனிலா கேக் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பயுமே சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 கேக் டீனில் பேக் பண்ணியிருந்தோம்ல, அது 2த்தையும் வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். மொத்தமாக நமக்கு 6 லேயர் கேக் கிடைக்கும். இப்போ இந்த கேக் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது மொபைலோட வெயிட் தாங்காமல் ட்ரைபாட் உள்ளே விழுந்துருச்சு. கேக் மொத்தமும் டேமேஜ் ஆகலை, பட் லைட்டாக டாப்பில் இருக்கிற அந்த க்ரீம் மட்டும் போயிருந்துச்சு. ஸோ டஸ்ட் எதுவும் இல்லாதனால சேஃபாக இருந்துச்சு. டாப்பில் மட்டும் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி 6 லேயரையும் வந்து க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து ட்ரைபாட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, மொபைல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது நமக்கு டஸ்ட்டாக இருந்துச்சு கேக் மொத்தமும் ஸ்பாயில் ஆகிடும். இப்போ வந்து 6 லேயர் வந்து கேக் மொத்தத்தையும் உள்ள ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து க்ரம் கோட் கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போது 2 kg டால் கேக்குக்கு வந்து ஒரு 3.5 கப் க்ரீமை வந்து நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா. ஏன்னா டாப்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீம் டிசைன்ஸ் வருது. இதில் அடுத்து சுகர் சிரப்போட குவான்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு டெலிவரி வந்து என்னோடய சேம் ஏரியாவில் தான் அப்படின்றதுனால 2 ஸ்க்யூர் மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். லாங்காக ட்ராவல் பண்ண போகுது அப்படின்னா ஒரு 4 ஸ்க்யூராவது கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து சரிஞ்சு விழாமல் இருக்கும்.
இப்போ க்ரம் கோட்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் செட் பண்ண வச்சிடலாம். இப்போ எனக்கு நாள் காலையில் நான் பீட் பண்ண க்ரீம் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அது ஏர் டைட்டாக போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ ஏரியாக இருக்குன்னு. ஒரு 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பீட் பண்ண க்ரீமை. அதுக்கப்புறம் வேண்டாம், ஏன்னா அதில் ஒரு புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ இந்த க்ரீமில் செஃப் மாஸ்டரோட நியான் பிரைட் எல்லோவும் நியான் பிரைட் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணி ஒரு பீச் கலர் ஷேடு கொடுக்கறதுக்காக 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோவில் 2 ட்ராப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே இந்த பிங்க் கலரையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த பீச் கலர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த க்ரீமை வந்து க்ரம் கோட் கொடுத்த கேக் மேலே அப்ளை பண்ணிக்கணும். வீடியோ பாஸில் இருக்கிறத கவனிக்காமல் நான் க்ரீம் மொத்தமாக அப்ளை பண்ணிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பீச் கலர் க்ரீமை வந்து கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கேக் வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சுருக்கேன்னா அதுக்கு ரீசன் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டிசைன் வரும், அதனால் பின்னாடி கொஞ்சம் நவுத்தி வச்சுருக்கேன். கேக் வந்து போர்டில் நடுவில் வைக்கல. கேக் ஃபுல்லாக ஈவன் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி வச்சுக்கிறேன். கஸ்டமர் கொடுத்துருந்த பிக்சரில் வந்து டாப்பில் கனாஷ் ஆட் பண்ணியிருந்தாங்க, அதனால் ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கேன். 3 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணணும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பில் வந்து இந்த ஒயிட் சாக்லேட் கனாஷை ஆட் பண்ணிவிட்டு பேலட் நைஃபால் பொறுமையாக வந்து சைடில் ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பைப்பிங் பேக்கில் கொடுத்து கூட நீங்கள் சைடில் அழகாக நீங்கள் ட்ரிப்பிங் கொடுக்கலாம். இப்போ சாக்லேட் கனாஷ் அந்த ட்ரிப்பிங் டிசைன் முடிச்சதுக்கப்புறமா 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாஸில் இருக்கிறது கவனிக்காமல் நான் நாசில் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து அந்த ட்விஸ்டர் டைப்பில் ஒரு நாசில் இருக்குல்ல, அந்த நாசில் தான். என்கிட்ட உள்ளதில் நம்பர் இல்லை. உங்களுக்கு இமேஜ் இருந்துச்சுன்னா சைடில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போது சேம் நாசில் வச்சு எல்லா இடத்துலையும் ஃப்ரண்ட்டில் டாப் ஃபுல்லாக சேம் டிசைன் தான். சின்ன சின்ன டாட் மாதிரியும் அப்புறம் அந்த ரோஸ் மாதிரியும் உள்ள டிசைன் தான் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டு டாப்பில் கொஞ்சமாக சுகர் பால்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டாப்பில் வந்து 2 ஃபெராரோ ரோச்சரும் கீழே வந்து ஒரு ஃபெராரோ ரோச்சரும் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது ஹோம்மேடு சாக்லேட் வந்து ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி 2 சாக்லேட் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் வந்து 2 சைட்லேயும் டாப்லேயுமா இந்த டெக்கரேஷனை கொடுத்துக்கலாம். கஸ்டமர் கொடுத்துருந்த பிக்சரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே பண்ணியாச்சு. இப்போ டாப்பில் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளையும் வச்சுட்டு டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கேக்கோட ப்ரைஸிங் பார்க்கலாம். நம்ம சேனலில் கேக் ப்ரைஸ் லிஸ்ட் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து ஒவ்வொரு விதமாக ப்ரைஸிங் இருக்கும். உங்கள் ஏரியாவில் எவ்வளோக்கு போகுதுன்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 kg டால் கேக்கு வெனிலா ஃப்ளேவரில் ஃபெராரோ ரோச்சர் ஹோம்மேட் சாக்லேட் அந்த பட்டர்ஃப்ளை அந்த சுகர் பால் அப்புறம் டால் கேக் பாக்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 1800 வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஏரியாவில் எவ்வளோக்கு போகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சார்ஜிங் போட்டுக்கலாம். இப்போ டால் கேக்னால் 1 kgக்கு 100, 2 kgக்கு 200 அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபெராரோ ரோச்சர் பாக்ஸ் ஒன்று வாங்கி அதில் வந்து 3 பீஸ்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வில்லேஜ் டைப்பில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸிங் கோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.